என்னடா பண்ற? தூக்கம் போட்டேன். தூக்கம் போட்டியா? இந்த கொரட்டை போடுறடா. எனக்கே தெரியல. உனக்கே தெரியலையா? உனக்கு தெரியாதடா. ஆனா பக்கத்துல ஒருத்தங்க இருக்காங்கல்ல, தூங்குறாங்கல்ல, அவங்களுக்கு தான் அந்த கொரட்டை எப்பா அதுல அவங்க தூங்கிட மாட்டாங்களா? வா அந்த கொரட்டையை நிப்பாட்டு எப்படின்னு பார்ப்போம். இப்போ கொரட்டை எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம தூங்கும்போது அதாவது காற்று வந்து மூக்கு வழியாக உள்ளே போய் சுவாச பாதையினூடாக போய் நுரையீரலில் சென்று அடையுது. இப்படி அந்த சுவாச பாதைக்கு உள்ளே ஓடி போகும்ல, அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு தடுப்பு தடங்கள், அதாவது சளி தூசி இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் அடைச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் அந்த கொரட்டை சவுண்டு வந்து பயங்கரமாக இருக்குது. அதாவது அந்த பாதையில் வந்து தடங்கள் ஏற்படுது. அப்படி தடங்கள் ஏற்படும் போது வந்து வாய் வழியாக வந்து சுவாசிக்காங்க. அதில் தாங்க இந்த கொரட்டைங்கிறது வருதுங்க. இதை நம்ம எப்படி நிப்பாட்டுதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் 2 எடுத்துக்கணும், 3 கேரட் எடுத்துக்கணும், ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும், இஞ்சி சின்ன துண்டு 1 எடுத்துக்கணும். இந்த 4 பொருட்களை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி சாறு எடுத்து இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு குடிக்கணுங்க. ஏன்னா நான் போய் அரைச்சிட்டு வர முடியும் தூங்கிட்ட கொரட்டை போகல. இதை குடி. என்ன இதில் எலுமிச்சஞ்சாரை புழிஞ்சுக்கணும். குடிடா. அதாவது இந்த பானத்தை தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னக்கட்டி குடிங்க. குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொரட்டையே வராதுங்க. நீங்கள் நல்லா தூங்கிடுவீங்க, பக்கத்தில் உள்ளவங்களும் நல்லா தூங்குவாங்க. இது வந்து பக்கத்தில் உள்ளவங்க தூங்குறதுக்காண்டி தாங்க இந்த மருந்துங்க. குடிக்கணும். குடிச்சா தான் நாங்கள் நிம்மதியாக தூங்க முடியும். வீடியோ முடிச்சிரியா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.